VJACS சமையலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. VJACS சமையலில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி VJACS சமையலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பாருங்கள், ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 7 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக செவர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு 8-10 உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அல்வாவில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடித்து சாப்பிடக்குள்ள அடுத்ததாக இதே நெய்யிலே நான் கேரட் சேர்த்துக்க போகிறேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். அதை 3 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்து வதக்கிக்கலாம். நெய் பத்தலைன்னா இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் நல்லா வதங்கக்குள்ளே சூப்பராக வாசனை வருதுங்க. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அப்புறமேட்டா தான் நம்ம பால் ஊற்றி வேக வைக்கணும். கேரட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்பயுமே நம்ம கேரட் ஜூஸு இல்லை கேரட் பொரியல் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். எப்பயாச்சும் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பால் சேர்த்து வேக வச்சிடலாம். 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு கேரட்டுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் சரியாக இருக்குங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட்டு சேர்த்திங்கன்னா தான் அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே வேகட்டும். பால்லாம் நல்லா சுண்டிட்டு வேகட்டும். பாருங்கள், பாலில் நல்லா சுண்டிடுச்சு. கேரட்டும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு கேரட் சர்க்கரை தண்ணியிலே நல்லா வேகுங்க. இங்கே பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கேரட் இதுலேயே இன்னும் சாஃப்டாக வெந்துட்டு இந்த சர்க்கரை தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், சர்க்கரை தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சுல்ல. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை, நெய், கேரட் எல்லாம் சேர்ந்து சூப்பரான மணம் வருதுங்க. கேரட் ரொம்ப குழஞ்சிடாமல் லைட்டாக கடிப்படக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம அளவாக பால் ஊற்றி வேக வச்சோம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை நல்லா சேர்த்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி தூபின மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நெய் வாசனை சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.